கிழிஞ்சிருத்தோம் அத்தனை பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான அட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துடுவேன் ஜெயிச்சிருவேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தேர்தலில் நின்று எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கேன்னாக்கா நமக்கு தெரியும். ஒரு தேர்தலில் நிற்கலை, கட்சி தேர்தலை கூட நடத்தாத ஆள் விளம்பர வேகத்தில் ஓடிட்டு இருக்கு. உங்கள் போன்ற மீடியாக்களுக்கு கொடுத்துருக்கிற விளம்பரம் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கு. அதே போல் ஆதவர்ஜனா 26% வாக்குகள் இருக்குது எங்களுக்கு டிவிகேக்கு, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? காந்தராஜுக்கு 45%. அதனால தான் சீமானுடைய இது அவருடைய செல்வாக்கு போயிடுச்சு. அதனுடைய விளைவு தான் அவர் வந்து வேணாம் பேசிச்சு. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சீமானை பற்றி பேசுகிற ஒரு மீடியாக்காரர் நீங்கள் தான். அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க. நானே கேட்டு பார்த்தேன், ஏன் விஜய் வந்தோன்னா அப்படியே விட்டுட்டீங்களா? காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் காந்தராஜ் ஐயா அவர்கள் தான். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போது டிவிக்கே போகிற ஸ்டேஜ்லேயும் கரூர் இஷ்யூக்கு அப்புறமாவும் டிவிக்கே தனியாக நின்னா சரியா இல்லை கூட்டணி சேர்ந்தா சரியா? அது அவங்க பட வேண்டிய கவலை, அது நான் ஏன் பண்ணணும்? உங்களோட கருத்து சார் எப்படி ட்ரை பண்ணுறாங்க, வரட்டும், ஜெயிக்கிறதுக்கு இது முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்பிக்கை தானம்மா. அவர் கூட்டம் கொடுத்து அந்த கூட்டமெல்லாம் ஓட்டான ஆகும்னு நினைக்கிறாங்க. இருக்கட்டுமே. அப்போ எல்லாமே அவங்க நினைக்கிறாங்க, நம்ம என்ன அவன் நினைக்கிறாங்கிறத வேற அவங்கள பற்றி ஆதாரப்பூர்வமாக பேசுறது என்ன? இது ஏதாவது ஒரு தேர்தல் நின்று இருக்காங்களா? கவுன்சில் தேர்தல் இருக்காங்க, பஞ்சாயத்து தேர்தல் இருக்காங்களா? அவ்வளோலாம் வேணாம். அவங்க கட்சிக்குள்ளார நிர்வாகிகளுக்காக அவங்க தேர்தல் நடத்தியிருக்காங்களா? எல்லாம் நியமனம் தான். பொதுக்குழு உறுப்பினர்கள்னு சொன்னாங்க. எப்போ பொதுக்குழுக்கு தேர்தல் நடத்தினாங்க? அவங்க கட்சி எந்த நேரத்தில் கிளைக்கழகங்கள் இருக்குது, அந்த கிளைக்கழக தலைவர்கள் யார்? முதல்ல ஒரு கட்சிக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் கட்சி ஆஃபீஸ் இருக்கும். அந்த கட்சி ஆஃபீஸுக்கு அந்த மாவட்டத்துக்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார், செயலாளர் இருப்பார், பொருளாளர் இருப்பார், அப்புறம் உறுப்பினர்கள் இருப்பாங்க. உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குது? கட்சி மாவட்ட தலைவர்கள் யார்? கரூரில் சம்பவம் நடந்தபோது யாரையோ ஒரு ஆளை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க. அவங்க மனைவி வந்து கத்துறாங்களே, என் வீட்டுக்காரருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இவர் தான் தலைவர் சொல்லி உள்ளே தள்ளிவிட்டாங்க. நாங்கள் அந்த மத்திய நான் அரசியல் கட்சியாகவே அவங்க மாறலையே. அதுக்குள்ளார ஆட்சிக்கு வந்துட்டு என்ன கட்டா பயந்துட்டான், அவனை கட்டா பயந்துட்டான், சினிமா டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தேர்தல் நடத்தினா தானே அவங்க சக்தி என்னன்னு தெரியும். கூட்டம் யாருக்கு வேணாலும் நினைக்கும். ஒன்றும் இல்லை, நான் சட்டையை கடிச்சு விட்டு ரோட்டில் நடக்கிறேன்னு வச்சுக்க 10 பேர் நின்று பார்ப்பான். அந்த காலத்தில் பழமொழி இருக்குது, பணக்காரன் முன்னாடியும் பைத்தியக்காரன் முன்னாடியும் 10 பேர் நிற்பாங்க. நீ பணக்காரனா பைத்தியக்காரனா நீ தான் சொல்லு. 10 பேர் யாருக்கு வேணாலும் கூடுவாங்க. நான் ஒழுங்காக ட்ரெஸ் போட்டு போனால் எவனும் பார்க்க மாட்டான். ட்ரெஸ்ஸாக 2 பட்டு கண்டு பிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஓரத்தில் கிழிஞ்சிருத்தோம் அத்தனை பேரும் பார்ப்போம். அந்த மாதிரியான அட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துடுவேன் ஜெயிச்சிருவேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தேர்தலில் நின்று எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கேன்னாக்கா நமக்கு தெரியும். ஒரு தேர்தலில் நிற்கலை, கட்சி தேர்தலை கூட நடத்தாத ஆள் விளம்பர வேகத்தில் ஓடிட்டு இருக்கேன். உங்கள் போன்ற மீடியாக்களுக்கு கொடுத்துருக்கிற விளம்பரம் தான் உங்களுக்கு பெருசாக இருக்குது. உன்னுடைய பின்னணியில் ஒரு ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சி இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ விஜய் இது வரைக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சராக தான் இருந்துட்டு இருக்காரு. விஜய் விளம்பரத்தில் தான் ஓடிட்டு இருக்காரு. ஆரோக்கிய பானத்தை அருந்தினால் 1000 ஆண்டுகள் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் விளம்பரம் போடுறாங்க. நம்பிக்கிட்டு தான் சாகணும். 1000 ஆண்டு இருந்தவங்க யாரையா காட்டுறீங்களா? அதெல்லாம் ஒன்று கிடையாது. விளம்பரங்கிறது ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி விஜய்க்கு நல்ல விளம்பரம் இருக்குது, அதில் ஒரு நம்பிக்கை. ஒருவேளை வந்தாலும் வருவார் அப்படின்னு நம்பிக்கை. இப்போ தானே சார் வந்திருக்காரு, போக போக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு மாற்ற வாய்ப்பு இருக்கு இல்லையா? எப்படி நாளில் கற்றுக்குவார்? கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. மொத்தமாக 8 கூட்டம் நடத்தியிருக்காரு. நான் 5 கூட்டம் பப்ளிக் மீட்டிங்கு, 3 கூட்டம் ரோட் ஷோ. அதுக்கப்புறம் ஆளை காணும். 2 மாதமோ 3 மாதமோ எங்கே போனாருன்னு தெரியல, யாருக்கும் தெரியாது. இப்போ உங்கள் மீடியாக்கள் தான் சொல்லியிருக்கேன். அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. இந்த நாட்டில் தான் இருக்காரா, எந்த ஊரில் இருக்கார், என்ன பண்ணிட்டு இருக்காரு, யார் கூட இருக்கார், யாருக்கு தெரியும்? சொல்ல கேள்வி தான். நீங்கள் சொல்கிறத வச்சுட்டு அவர் இங்கே தான் இருக்கார் போட்டுருன்னு தெரியும். மற்றபடி அவரை யார் பார்த்தா? கடவுள் மாதிரி பார்த்தவன் சொன்னதில்லை, சொன்னவன் பார்த்ததில்லை, அவ்வளோதான். கரூர் சம்பவத்தினால மன உளைச்சல்னால தான் அப்படி இருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடிலாம் நல்லா தானே சார் வந்துட்டு இருந்தாரு. ஒரு அரசியலில் இதை விட பெரிய சம்பவம்லாம் நடக்குமா? ஒரு தடவை மன உளைச்சலில் போய் வீட்டுக்குள்ளார படுத்துக்கிட்டாருன்னு அப்புறம் இவரை நம்பிக்கிட்ட எப்படி இருக்குது? திடீர்னு ஏதோ ஒரு வெள்ளம் வருது, ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போகிறாங்க, அந்த மன உளைச்சலில் போய் வீட்டில் படுத்துக்கு வர்றாரு. சினிமாவா இது?
எழுதி கொடுத்த வசனத்தோட செத்து போன உடனே அடுத்த ஷார்ட் ஓகேன்னு எந்திரிச்சு போகிறதுக்கு. இங்கே நிஜமாக நிஜமாக செத்து போடுவான். இதை தாங்கிக்கிறது கூட தகுதி இல்லை. ஒரு சம்பவம் நடந்தது, கூட்டம் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மரணங்கள் நிகழ்வது வழக்கம். கும்பமேளாவில் ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்றாங்க. அதான் அதுக்காக கும்பமேளாவை நிறுத்திட முடியும்? கும்பமேளா நடத்துகிறவங்களும் பண்டிகை நிறுத்திட்டு ஓடி போயிட்டானா, காணாமல் போயிட்டானா? இந்த ஊர் திருவிழாவில் குழந்தைகள் நிறைய பேர் காணாமல் போவாங்க. அதுக்காக திருவிழாவை நிறுத்துகிறாங்களா? ஒரு சம்பவம் நடந்தது, அது நடந்து போச்சு, அசம்பாவிதம் நடந்துருச்சு. 1.5 மாதம் இன்னைக்கு ஒன்றும் வெளியே வரலையே. நீங்கள் பேசுறதை வச்சுக்கிட்டு தான் தெரியுது அவர் எங்கேயோ இருக்காரு அப்படின்னு. சார், விஜய் இப்போ வரைக்குமே சினிமாவில் இருக்கிற மாதிரி தான் அரசியலும் நடத்திட்டு இருக்காரா? வேற என்ன பண்ணுறாரு? இன்னும் காட்சிக்கே வரலையே. அவருக்கு எழுதி கொடுக்கணும், டைலாக் எழுதணும், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரிஹர்சல் பார்க்கணும். ரிஹர்சல் பார்த்ததுக்கப்புறம் மானிட்டர் பார்க்கணும். மானிட்டர் பார்க்கறதுக்கப்புறம் தான் வர்றாரு. ஒரு மீட்டிங் அடுத்த மீட்டிங் மதியில் 3 மாதம் எடுக்கிறாருமா டைமு. அதுக்கப்புறம் தான் வாராந்திர மீட்டிங்னு போட்டார். அது 3வது மீட்டிங்னு இப்போ பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆளக்கான சுத்தமாகவே காணும். சார், இதெல்லாம் கூட்டம் கூடுறதுனால தானே சார் இப்படி நடக்குது? ஆகும் கூட்டம் அதான் நான் தானே முதல்ல உங்களுக்கு அதானே சொன்னேன். பேண்ட் அவுத்துட்டு ரோட்டை நடந்ததுன்னா இப்போ ஊரே கூடி பார்த்து அத்தனையும் எனக்கு ஓட்டு தான். ஓகே சார், இப்போ காங்கிரஸ் கூட ஏன் விஜய் கூட்டணி வச்சுக்க மாட்டாரு? காங்கிரஸ்க்கு விஜய் தேவையில்லையா, இல்ல விஜய்க்கு காங்கிரஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்? அவர் பாஜக கூட இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி போய் சேரும்? பாஜக கூட இருக்கு. ஆமா, அப்படின்னா பாஜகவும் காங்கிரஸும் கூட்டணி வந்துருச்சுன்னு அர்த்தம். விஜய் கூட சேர்ந்தார். அவர் அவர் அமித்ஷா சொல்லி தானே அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாட்டு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் நடத்தணும். இங்கே தீவிரவாத தாக்குதல் தமிழ்நாட்டில் நடத்த முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அவன் ஆயிரக்கணக்கான மைல் வந்து தாக்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. பகல்காமெல்லாம் வந்து 100 மைல் தான். அங்கெல்லாம் முடிஞ்சுது, அதெல்லாம் பண்ணாங்க. டெல்லியெல்லாம் 100 மைல் தான் பண்ண முடிஞ்சுது. தமிழ்நாட்டை மத கலவரம் கொண்டு வரது கஷ்டம். அதனால் வந்து லோக்கலில் இருக்கவங்களை வச்சு தான் பண்ணணும். அதனால தான் அந்த கூட்ட நெரிசலில் இருந்தாங்கன்னு ஒரு இது பண்ணாங்க. மறுபடியும் அடுத்தபடி எலெக்ஷன் நெருங்கும் போது இன்னொரு தாக்குதல் நடக்கும். ஒரு 50 பேர் சாவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வழக்கமாக 2 தாக்குதல் நடத்தப்போ தான் பாஜக எலெக்ஷன் நடக்கும். அதுக்கு விஜய் பயன்படுத்துகிறாங்க. ஒரு இது கரூர் ஒரு தாக்குதல் முடிச்சிட்டாங்க. அடுத்த தாக்குதலுக்கு அவரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வருவார், வந்தாருன்னா அதுக்கப்புறம். பாஜக கூட கூட்டணியில இருக்கேன்னு விஜய் ஒத்துக்காதப்போ சொல்லாதப்போ நம்ம எப்படி சார் சொல்ல முடியும் பாஜக கூட தான்? அப்ப மறைமுகமா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் அவளோட தொடர்ந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். நான் அதோட கம்பேர் பண்றீங்களா? அப்படிதான். இன்னொரு பொண்ணோட எனக்கு தொடர்பு இருக்குது, ஊருக்கே தெரியுது. என்ன வந்து கேட்டார், நான் ஏதோ பார்த்து ஹலோன்னு சொன்னேன், அதை வச்சுக்கிட்டு சொல்லிட்டீங்கன்னா அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆமா, எனக்கு அவளுக்கு தொடர்புன்னு சொல்லுவேன்னா இது என்னம்மா கேள்வி? திருடனை பார்த்து நீ திருடியான்னு கேட்டாக்க என்ன சொல்லுவோம்? சரி, இப்போ கூட்டணின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சார்? சொல்லிடலாமே, சொல்லிட்டு போயிடலாமே. இங்க தமிழ்நாட்டில் வந்து பாஜக கூட்டணின்னு சொன்னாக்க ஓட்டு போட மாட்டாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதனால வந்து பாஜகவுக்கு எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னாரு. எந்த கொள்கைக்கு அவங்க எதிரி இன்னைக்கு வந்து யாருக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது. என்ன கொள்கைக்கு பாஜக எதிரி சொல்லுங்க. பாஜக என்ன கொள்கை வச்சது, நீ என்ன கொள்கை வச்சது, எந்த வகையில் நீ அவரு எதிரி இன்னைக்கு எதுன்னு சொன்னீங்க? நீங்கள் ஒன்றுமே இல்லையே. கொள்கை எதிரி எழுதி கொடுத்தது படிக்கிறாரு. என்ன எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியாது அவருக்கு. எந்த ஒரு டெல்லியில் நடந்த இதுக்கு வந்து எவ்வளோ சாமர்த்தியமாக பாஜகங்கிற பேரே வராமல் டெல்லி வாழ் மக்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்து நான் கூட தான் தெரிவித்தேன். ஒரு அரசியல் தலைவர்கள் அனலைஸ் பண்ண வேணாம், தெரியாது, எழுதி கொடுக்கணும். சார், நீங்க சொல்றீங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ சோசியல் மீடியால நிறைய இடத்துல பார்க்கும்போது டிஎம்கேவோட டீம் பி, அது வந்து டிவிகே தான் அப்படின்னு வருது. அது எந்த அளவு அதை வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சைட் ட்ராக் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு செய்தியை கிளப்பி விட்ருக்கு. அதை இப்போ சேலத்தில் மீட்டிங் வச்சுருக்காரு. அதுக்கு கரெக்டாக கேட்டிருக்காருல்ல. பாபரி மஸ்ஜித் இடித்த நாளை வச்சார். கார்த்திகை தீபம் 2க்கும் மத்தியில் ஒரு நாள் தான் கேப்பு. 4ஆம் தேதி கார்த்திகை தீபம், 6ஆம் தேதி பாபரி மஸ்ஜித்தை இடித்த நாள் வந்து இந்தியா பூராவுக்கும் ஆபத்தான நாளுன்னு ஒரு கணக்கு. இந்தியா பூராமல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அந்த டேட்டில் அதுக்கு முந்தின நாள் நான் மீட்டிங் நடத்துகிறேங்கிறாரு. எதுக்காக? அந்த பாபரி மஸ்ஜித்தை கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு கலவரம், சேலத்தில் ஒரு கலவரம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. சேலத்து மக்களை நம்ம சொல்லிட வேண்டியது, ஜாக்கிரதை, இந்த ஐடியாவோட வர்றாங்க, வெளியில் வராதிங்க, வந்தீங்கன்னா கரூர் தான், ஜாக்கிரதை. அவர் ஓடிடுவார். அடுத்த செகண்ட் ஒரு 2 பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு 2 ஏக்கர் இருக்கிற ஹெலிகாப்டர் ஏதாவது போயிட்டே இருந்துருவார். அவங்க அத்தனை பேர் ஒருத்தமாக்கி இருக்குமா ஓடிட்டோம். அப்புறம் 1.5 மாதம் கழித்து தான் வெளியிடுவோம். சார், இன்னொரு பக்கம் விஜய் எந்த அளவுக்கு காங்கிரஸை வெறுக்கிறாரு அப்படின்றது வருதோ இல்லையோ,
மக்கள் எல்லாம் காங்கிரஸை வெறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அப்புறம் விட்டுருங்களேன், வெறுக்கிறாங்களா? அதை பற்றி ஏன் பெருசாடு? அது எதனால சார் காங்கிரஸ் மேல அதுதான் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா வெறுக்கிறாங்க, அப்புறம் விட்டுற வேண்டியது. அந்த வெறுப்பு வரதுக்கு ஏதாச்சும் காரணம்? நீங்க தான் வெறுப்பு வந்துருச்சுன்னு சொல்றீங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியலையே. நான் சொல்றது உங்க டிவிக்கு அவங்கள பிடிக்கலன்னு தெரியுது, உங்களுக்கு வெறுப்பா இருக்குதுன்னு தெரியுது. அப்படி இருந்தாக்கா ஏமா ராகுல் காந்தி பார்த்து மோடி பயப்படுறாரு, எலெக்ஷன் கமிஷன் பயப்படுது. ராகுல் காந்தி போற இடத்துல செல்ஃபி எடுத்துக்கிறாங்களே, உங்க மோடி போறாரு, இவரே போய் செல்ஃபி எடுத்துக்கிறாரு, நின்று போஸ் கொடுக்குறாரு, ஆளே இல்லாத இடத்துல கையாட்டுறாரு. எலெக்ஷன் நடந்தாக்க ஜெயிச்சு போடுறாரு. சும்மா காங்கிரஸ் மேலே வெறுப்பு இருக்குதுன்னா அதை பற்றி நீ ஏன் கவலை? வெறுப்பு இருக்கிற கட்சியை பற்றி ஏன் பேசுறீங்க? விட்டுருங்களேன். ஆதரவாக இருக்கிற கட்சியை பற்றி பேசுகிறோம். மோடிக்கு வந்து உலகம் முழுவதும் பாப்புலாரிட்டி இருக்குது. அதே போல் சீமான் அவர்கள் 15 வருஷமா நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அந்த வாக்கை காப்பாற்றிட்டு வராரு. அதே போல் விஜயும் ஏன் சொல்லியிருக்க கூடாது? அவர் வாக்கை காப்பாற்றினாரு, வாக்கு வாங்கினாரா? வாக்கு வாங்கினா. ஆனால் அந்த வார்த்தைன்றது ஒரு அரசியல் தவிர அந்த வகையில் நான் சீமானை பாராட்டுறேன். ஒரு எலெக்ஷன் கூட டெபாசிட் வாங்கினது, ஆனால் கண்டினியூஸாக எலெக்ஷன் நிற்கிறாரு. அவரை கை விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் அவர் தடுமாறுறாரு. அதனால தான் பாஜகவெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு உட்காந்து கூட்டணிக்கு போகிற நிலைமைக்கு வந்தாச்சு. அவருடைய ஷோ ஓவர். அடுத்த ஸ்டார் வந்துட்டார், பழைய ஸ்டார் போயாச்சு. தியாகராஜ பாகவதர், பியு சின்னப்பாவும், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் வந்து போயிட்டாங்க. ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் வந்து சிவாஜி எம்ஜிஆர் போயிட்டாங்க. கமலஹாசன் ரஜினிகாந்த் வந்து ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் போயிட்டாங்க. அது மாதிரி தான் விஜய் வந்தார், சீமான் காடி முடிஞ்சு போச்சு அவர் கதை. இதை விட பெரிய ஸ்டார் யாராவது வந்தாங்கன்னா முடிஞ்சுது. ஆனால் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் சீமான் வந்து இன்னும் பொங்கி எழுந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு. சர்வைவல் என்ன பண்ணுறது, இப்போ பொழப்பு இல்லை, இதை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தார். ஏடா நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டாருன்னு. இவர்கிட்ட என்னத்துக்கு நின்றுட்டு இருந்தாங்க? ஒரு சினிமா டைரக்டர் தனக்கு சான்ஸ் வாங்கி கொடுப்பாரு, தான் எடுக்கிற படத்தில் போடுவாருங்கிறதுக்கு தான் ஒரு 10 பேர் பின்னாடி நின்றுட்டு பஹான்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நிஜமாவே சினிமாவில் நடித்து பேர் வாங்கின ஒரு ஆள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவரெல்லாம் அங்கே போயிட்டான், முடிஞ்சு போச்சு, தனியாகிட்டாரு. கட்சி கையை விட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சுது. பல வகையான இது இருக்குதுமா, அவரும் கிறிஸ்தவர் இவரும் கிறிஸ்தவர், அது வேறு அடிப்படுத்துது. அதனால தான் சீமானுடைய இது அவருடைய செல்வாக்கு போயிடுச்சு. அதனுடைய விளைவு தான் அவர் வந்து கண்ணாபின்னான்னு பேசிட்டு சுற்றுறாரு. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சீமானை பற்றி பேசுகிற ஒரு மீடியாக்காரர் நீங்கள் தான். அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க. நானே கேட்டு பார்த்தேன், ஏன் விஜய் வந்தோன்னே அப்படியே விட்டுட்டீங்களா? ரொம்ப நன்றி. சீமானை நினச்சி இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் இருக்கீங்க. அப்படிதான் சீமான் இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? வேற சீமானை பற்றி இது இப்போ என்னடா, நானும் டெய்லி ஒரு 2 சேனலுக்கு 3 சேனலுக்கு பேசுகிறேன். சீமானை பற்றி பேசணுன்னே காணும். இத்தனை நாளைக்கு அப்புறம் ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்கள் தான் மொதல் ஆள் சீமானை பற்றி பேசுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் அவரை ஞாபகம் வச்சுக்கிற ஒரு சேனல் இன்னும் இருக்குதுன்னு தெரியும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா சார் சீமான்? பிடிக்குமா இல்லை, எப்படி நீங்கள் கையை விட்டு காலை வாருவீங்கிறத சொல்கிறேன். மீடியாவை நம்பினா இது தான் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த ஆள் வந்தால் நான் இப்போ என்னோட ஒரு பெட்டராக ஒரு ஆள் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, என் கதை ஓவர். சீமானுக்கு அது தெரிஞ்சு போச்சு, நம்மளை கை விட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நான் தான் சொல்கிறேனே, அந்த அளவுக்கு எனக்கு சீமானை பிடிக்குதாங்கிறத. சீமானை வந்து அந்த அளவுக்கு தூக்கி விட்ட நீங்கள் காலை வாரி விட்டீங்க. 20-25 நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆள் வந்து ஒரு சேனல் வந்து சீமானை பற்றி கேட்குது. அது ரொம்ப மகிழ்ச்சி. சீமானுக்கு சொல்லணும், இன்னும் கூட உன்னை பற்றி ஞாபகம் 2-3 சேனலுக்கு ஞாபகம் இருக்குதுப்பா. ஓகே சார், 15 வருஷமா இருக்கிற சீமான் அவர்கள் இன்னும் வரைக்குமே தெரிய வரலன்னு சொல்றீங்க. இப்போ வந்து விஜய் வந்து எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறது, பேசுறது, அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் சீமானுக்கு விஜய்க்கு சில வித்தியாசங்கள் இருக்குமா? சீமான் வந்து என்ன படம் எடுத்தாலும் கூட யாருக்கும் தெரியாது. ரொம்ப சினிமாவிலேயே ஊறி போன சில பேர்த்துக்கு தான் சீமான் ஒரு படம் எடுத்தாருங்கிறதே தெரியும். எடுத்தது ஒரே படம் தான், அதுக்கப்புறம் அவர் ஆளே கிடையாது. அதை வச்சுக்கிட்டு தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. விஜய் அப்படி இல்லை, சைல்டு ஸ்டாராக உள்ளே வந்தவர், நிறையா படங்களில் நடித்தவர், விஜயகாந்தால் தூக்கி விடப்பட்டவர், அப்படி வந்து பெருசாக ஸ்டாராக வந்தவர், பல வெற்றி படங்களில் அவர் இருந்திருக்கார். அதனால் அவர் வந்து பிரபலமான நடிகர். அந்த வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி டிவிக்கு கூட சீமான் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தெரியாது. ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகலாம். அரசியலில் வந்து ஒருத்தரோடு சேர்றதுனால அந்த வெற்றி அடையணுங்கிற அவசியமே கிடையாது. அரசியலில் மாத்திரம் ப்ளஸ் மைனஸ் ஆகலாம், மைனஸ் ப்ளஸ் ஆகலாம், 1+1 வந்து 2 ஆகலாம், 1+1 வந்து 0 ஆகலாம். அரசியலில் வந்து நீங்கள் அரசியல் சினிமா ரெண்டுலேயும் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன் மக்களே, இப்போ விஜய் எடுத்துங்கம்மா, என்ன பெரிய நடிகர் இருந்தாலும் இப்போ பிகில் படம் ஓடிச்சு, அவருக்காக ஓடிச்சது, அதெல்லாம் அவரும் இருந்தார். திருமலை படம் ஓடிச்சு, அதெல்லாம் அவரும் இருந்தார்.
அவருக்காக அந்த படம் ஓடுது. வந்து சர்க்கார் படம் ஓடிச்சு. சர்க்கார் படம் ஒரு அற்புதமான கதைன்னா, ஒரு ஓட்டு என்னுடைய ஓட்டு இல்லைன்னு சொன்னதை வச்சுட்டு அரசாங்கத்தை கவுத்த முடியுங்கிற அளவுக்கு அந்த கதாசிரியருடைய கற்பனை. அதில் விஜய் இருந்தார், அவ்வளோதான். அதில் ஸ்கோர் பண்ணது வந்து அந்த வில்லியா நடித்த அந்த பொண்ணு ஜெயலலிதா நடித்து பார்த்தாங்க. ஜெயலலிதா மேலே அப்போ இருந்த வெறுப்பு அந்த படத்தை தூக்கிட்டு போச்சு. இதெல்லாம் தான் காரணங்கள். பிகில் படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டு, கதை களம். ஒரு ஃபுட்பாலுங்கிறது வந்து பெண்கள் ஆடாத ஒரு ஃபுட்பாலில் பெண் விடுதலை பற்றி அந்த படத்தில் பேசினாங்க. அதனால் வெற்றி பெற்ற படங்கள் அவர் இருந்தார். அவருக்காக அந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லவே முடியாது. கில்லி படத்தில் வந்து ஸ்டண்ட் சீன் பிரகாஷ் ராஜ் இவங்க தான் மெயின் காரணம். சார் அவருக்காக ஓடலன்னா ஃபேன்ஸ் எப்படி சார் அந்த வெற்றி பெற்ற படங்கள் அவர் இருந்தார், அதனால் அவரை தெரிஞ்சது. இல்லாட்டி போனால் அவர் எத்தனை பேருக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படி இப்படிலாம் படமெல்லாம் நடித்தார். யாரத்தால ப்ளூ ஃபிலிம் தான். அதனால் அவரை எத்தனை பேருக்கு தெரிஞ்சது. அப்போ கதைகள் நல்ல கதைகள்லாம் வந்தது. அது இது பண்ணி ரெண்டாவது அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர். அதில் தானே உள்ளே வந்தார். வாரிசு இதில் தானே வந்தார். இல்லாட்டி இவரை யார் சினிமாவில் எடுத்துருப்பாங்க. ஓகே சார், 2026 எலெக்ஷனில் சப்போஸ் விஜயால் ஜெயிக்க முடியல அப்படின்னா, அவர் தோத்துட்டுற நிலைமை வந்துச்சுன்னா, அவர் திரும்பியும் அரசியலாக கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை அடுத்த கமல் மாதிரி போயிட்டு வேறு ஏதாச்சும் கட்சி கூட சேர்றது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவார்? இப்போவே அவரை வந்து கை விட்டுட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அமித்ஷாவால் தூண்டப்பட்டு வந்தவங்க தான் இவங்க எல்லாமே. ரஜினிகாந்தை மிரட்டினாங்க. ரஜினிகாந்தை தான் கை தேர்ந்த சாமர்த்தியசாலின்னு ப்ரூவ் பண்ணார். ஒன்றும் பண்ணிக்க முடியல. அவர் தப்பிச்சு ஓடிட்டார். அடுத்தப்படி இவரை பிடிச்சாங்க. இவருடைய ஸ்பீடு வந்து வாயு வேகம் மன வேகம். ஒரு மீட்டிங்கு அடுத்த மீட்டிங் மத்தியில் 3 மாதம். இவர் என்னைக்கு பப்ளிக்கில் வந்து பேசுறது, என்னைக்கு தலைவர் ஆகிறது, என்னைக்கு இது பண்ணுறது பார்த்தாங்க. வேலைக்கு ஆகாது. இதுக்கு முன்னாடி அதிமுக 4 பிரித்து வச்சுருந்தாங்க. பழனிசாமிக்கு இது பண்ணாங்க. 10 தோல்வி பழனிசாமி, 15 தோல்வி பழனிசாமின்னு ரெட்டை இலையவே குப்பை இலையாக மாற்றின புண்ணியமாக அவர் ஆகிட்டார். அவரும் பிரயோஜனம் இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து தேர்தல் விற்பனர், அரசியல் விற்பனர்னு பேசக்கூடிய செங்கோட்டையனை திருப்பி கொடுத்துருக்காங்க. செங்கோட்டையனை அவங்க கூட்டு வர்றாங்கன்னா இவங்க மேலெல்லாம் நம்பிக்கை போயிடுச்சு. அரசியல் தெரிஞ்ச, அரசியலில் வெற்றிகளை கண்ட செங்கோட்டையன் தான் நமக்கு இப்போ சரியாக வரும்னு அங்கே போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் வந்து கைவிடப்பட்டு விட்டார். உன்னை நம்பி பிரயோஜனம் பண்ணல. உங்கள்கிட்ட கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை ஓட்டாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு செங்கோட்டையனை கூட்டுவாங்க. செங்கோட்டையனை செட்டில் பண்ணாங்கன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு வேளை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நின்னார்னா அவர் அதை ஓட்டாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மறைமுகமாக பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க, அப்புறமேட்டு வெளிப்படையாக பண்ண வாய்ப்பு இருக்கான்னு? அவர் வெளிப்படையாக அவரை தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. உற்சவமூர்த்தி, மூல விக்கிரக அமித்ஷா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பூஜாரி யாருன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் மேலே வந்து மகா மூலவர் யாருன்னாக்கா ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர். அவங்க கூட்டணியை தேர்தல் ஆணையத்தோடு தானே கூட்டணி வச்சுருக்காங்க. மற்றவனா அரசியல் கட்சியோடு வைப்பாங்க. பாஜக தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும் பாருங்க. ஓட்டர் லிஸ்ட்டு அவங்க தானே செலக்ட் பண்ணுறாங்க. யார் ஓட்டு போடுறதுங்கிறது ஞானேஷ்குமார் தான் செலக்ட் பண்ணுறாரு. இப்போ காலையில் கூட வந்தாங்க. கேட்டுட்டு அவங்க பாட்டு அரட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்க. பேர் சேர்த்தலை. அங்கே போங்க சார், இங்கே போங்க சார், ஸ்கூலுக்கு போய் பேர் எழுதிங்க சார். நான் போய் எழுதிக்க வேண்டியது ஏன் ஓட்ட போகிறேன்? இந்த வயசில் நான் எங்கே போகிறது? இது மாதிரி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் எங்கே இது ஃபில்லப் பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து நம்ம பேர் எதிர்த்து ஓட்டு போடக்கூடியவர்கள் பேரெல்லாம் இல்லாமல் பண்ணி பாஜகவுக்கு மாத்திரம் போனவர்களை மாத்திரமே லிஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சாக்க அப்புறம் எலெக்ஷனில் இன்றைக்கி வந்து இப்போ ரிசல்ட்டு சொல்லிட்டார். அமித்ஷா இன்றைக்கி சொல்லிட்டார், மேற்கு வங்கத்தில் பாஜக தான் ஜெயிக்க விட்டார். ரிசல்ட்டை அனௌன்ஸ்டு. அப்புறம் ஞானேஷ்குமார் இது அந்த வேலையை செஞ்சுருவார். தமிழ்நாட்டிலையும் சொல்லிட்டாங்க பாஜக வெற்றிட்டாங்க. அப்புறம் ஞானேஷ்குமார் தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவார். வாக்காளர் பட்டியல், வாக்கு எந்திரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு. சார் இந்த எஸ்ஐஆரை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எஸ்ஐஆருங்கிறது வந்து நியாயமாக நடக்கலைங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அது பாஜகவும் பழனிசாமியை தவிர இந்தியாவில் வேறு யாருமே சப்போர்ட் பண்ணல. விஜயை எதிர்த்து பேசுகிறாரு. ஆனால் கூட்டணி வச்சிருக்காருன்னு சொல்லுங்கள். கூட்டணி வச்சிருக்கா, அதான் எதிர்த்தா தான் வேலை நடக்கும். அப்படியெல்லாம் எதிர்த்தா தான் அவர் வந்து பாஜக எதிர்ப்பாக இருக்காருன்னு காட்டுறதுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா நாளைக்கு ஏதாவது பிடிச்சி மாட்டிட்டு உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, நியாயப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு. ஏன் தீவிரவாத தாக்குதல் நடக்குது? அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததுனால மக்கள் வந்து அப்படியே ஷாக் ஆகி மோடி இல்லைன்னா நம்மளை காப்பாற்ற மாட்டாங்கங்கிற நம்பிக்கை வருங்கிறதுக்காக தான் எலெக்ஷன் வந்து தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அதான் நான் ஒரு சேட்டலைட் டிவியில் சொன்னேன். இந்தியாவில் தேர்தல்னாக்கா இந்திய மக்கள் வந்து தேர்தலுக்கு தயாராகிறாங்களோ இல்லையோ, பாகிஸ்தான் தீவிரவாதி தயாராக
தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாக்குதல் நடத்திடுறான். அடுத்த எலெக்ஷன் பாஜக வெற்றி. தானே இது வரலும் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது யாருக்கு முதல் தெரியுதுன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்னன்னாக்கா பாஜக கிட்ட இந்தியா இருந்ததுன்னா இந்தியா கீழேயே இருக்கும், நம்ம பாகிஸ்தானோட மோசமாகவே இருக்கும். அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். வேறு யாரும் நல்ல கட்சி வந்தால் இந்தியா முன்னேற்றிடுவார்ல, பாகிஸ்தானோட பெருசாக போயிடுமே. மோடிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம பொருளாதாரம் எங்கே இருக்குது? வெளியுறவுத்துறையில் என்னவா இருக்குது? பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? ஆப்ரேஷன் சிந்தூர். நீங்கள் ஒரு நாடு உங்களை சப்போர்ட் பண்ணிச்சா? பாகிஸ்தான் அது பாகிஸ்தான் செஞ்சது ரைட்டுன்னு அத்தனை நாடு சொல்லிச்சு. அகில உலக அளவில் நீங்கள் காலி. மோடியால் வெளிநாட்டுக்கு போக முடியல. வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு இருந்த மனுஷன் இப்போ வந்து பரிதாபம் டர்பன் இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு தான் போச்சு. காங்கிரஸ் இருக்கும்போது இதெல்லாம் நடக்காமல் இருந்துச்சா சார்? நடந்தது. காங்கிரஸ் காலத்திலே இது நடந்தது. இந்திய தேர்தல் முதல்ல 52ஆம் வருஷம் முதல் தேர்தலே அதெல்லாம் பண்ணியாச்சுமா. அன்னைக்கு அதை ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊர் சேலம், மோகன்குமார் அவங்களும் கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் நிற்கிறார். அகில இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் நிற்கிறார் சேலத்தில். காங்கிரஸ் தலைவர் வரதராஜ நாயுடு நிற்கிறார் காங்கிரஸில். 2 பேரும் சேலத்தை சேர்ந்தவங்க. கடுமையான போட்டி. அன்றைக்கி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஆந்திராவெல்லாம் சேர்ந்து இருந்த டைம் அது 52ஆம் வருஷம் எலெக்ஷன். நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 4:30 மணிக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு அது வண்டியில் வேனில் அனௌன்ஸ்மெண்ட் போகிறாங்க. மோகன்குமாரமங்கலம் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். தபால் வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட வேண்டும். தபால் வாக்குகள் 1000 வாக்குகள் தான். 1000 வாக்குகளுமே காங்கிரஸுக்கு விழுந்தாலும் கூட 14,000 வாக்கு வித்தியாசத்தில் மோகன்குமாரமங்கலம் அமோக வெற்றின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 4:30 மணிக்கு. 6 மணிக்கு வரதராஜ நாயுடு வெற்றி. என்னன்னா அப்போல்லாம் வந்து சின்னம்லாம் கிடையாது. மஞ்சள் பொட்டி காங்கிரஸ், மஞ்சள் கலர் இருக்கிற பொட்டி. சிவப்பு கலர் பொட்டி வந்து கம்யூனிஸ்ட்டு. சிவப்பு கலர் பொட்டியிலிருந்து தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அது இன்னைக்கு வானதி சீனிவாசன் எப்படிமா ஜெயிச்சாங்க? கமலஹாசன் 4:30 மணி வரலும் 10,000 ஓட்டு லீடு. 5:30 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. அங்கேருந்து வந்தது. இங்கிருந்தோ ஏவி விட்டான் கிளியே, அது என் தலையில் போட்டதை டிப்படியைன்னு முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து ஒரு கால் வானதி சீனிவாசன் வெற்றி. கமலஹாசன் போராடாமல் பேசாமல் போயிட்டாரு. தெரிஞ்சு போச்சு அவருக்கு. எங்கேருந்து வருதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதில் முழுக்க முழுக்க ஏமாந்து போகிறது மக்கள் தான். நான் இப்போ பீகார் எலெக்ஷன் பற்றி நான் சொன்னது அதுதான் சொன்னேன். மக்களுக்கும் என் தேர்தல் ஆணையத்துக்கும் நடந்த தேர்தலில் மக்கள் படுதோல்வி அடைந்தார்கள். தேர்தல் ஆணையம் மகத்தான் வெற்றி அடைந்தது. அப்படியே பாருங்க, எடுத்து பாருங்க. அதுதான் சொன்னேன் சார். அதே போல் ஆதவர்ஜுனா 26% வாக்குகள் இருக்குது எங்களுக்கு டிவிகேக்கு, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? காந்தராஜுக்கு 45% இருக்கு. காந்தராஜ் எலெக்ஷன் நின்றதில்லை, ஆதவர்ஜனா நிற்கிறது, ரொம்ப விஜய் நின்றதில்லை. அவருக்கு 26 தான், 45%. என்னைக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு என்ன ஆதாரம்? பொய்யா சொல்லிட்டு சுற்றுறாங்க. அது நீங்கள் தான்மா சொல்லணும். நீங்கள் நம்புறீங்களா? அதை எந்த எலெக்ஷன் நின்னாங்கன்னு எடுத்த எடுப்பில் கேட்டேன். இன்றைக்கும் இப்போ இந்த நிமிஷம்னு நீங்கள் பதில் சொல்லலையே. கட்சி தேர்தலாக நடத்திருக்காங்க, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினராக நடத்தியிருக்காங்களா? அதுக்கு கட்சிக்குள்ளாரிய தேர்தல் நடத்தாத ஆள் வந்து 26%. நான் சொல்கிறேன் எனக்கு 62%. உனக்கு 26, அதை திருப்பி போட்டு 62. எனக்கு 62%. எலெக்ஷன் நின்னா எனக்கு 62% வாக்கு இருக்கு. நின்னா விஜய் மாதிரி தான் நின்னா அவருக்கு 26% தான். குறைஞ்சபட்சம் எவ்வளோ சார் இருக்கும் அவங்களுக்கு? தெரியாதுமா. அவருக்கே தெரியாத விஷயத்தை என்கிட்ட கேட்குறீங்க. அவருக்கே தெரியாத. ஞானேஷ்குமார் தான் கேட்கணும். எத்தனை ஓட்டு அவர் போட்டதா இருக்கீங்கன்னு அவர் தான் கேட்கணும். அவர் தான் நான் டிசைட் பண்ணுறேன் எவ்வளோ ஓட்டு. சார், டிவிகேல கிட்டது குறைஞ்சது 10 வேட்பாளர்கள் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. சரத்குமார் அப்படிதாம்மா மாட்டினாரு. அவர் ஒரு கட்சி வச்சிருந்தா தெரியுமில்ல. திடீர்னு என்ன பண்ணார், எனக்கு 40 இடங்களில் கூட்டணி 40 இடங்கள் ஒதுக்க வேண்டும்னாரு. அந்த கட்சி சரின்ட்டாங்க. கட்சியில் போய் சொன்னால் 40 மெம்பரே இல்லை. அப்போ சரண்டர் பட்டார், வேண்டான்ட்டார். கட்சியில் உறுப்பினர் இல்லை, போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை. தோக்க போகிற கட்சி தெரிஞ்சால் எவன் வருவான்? ஜெயிக்கிறீங்கன்னா உள்ளே வருவான். இவ்வளோ பேசுகிறாரு விஜய். அவர் கூட எத்தனை கட்சி கூட்டணிக்கு வர்றதுக்கு? பழனிசாமி தவிர சொல்லுங்க பார்க்க. 41 பேர் சாவர அளவுக்கு அவர்களுடைய செல்வாக்கு இருக்குது. அரசியல் கட்சிகள் அப்படியே போய் குமிஞ்சு இருக்க வேணாம். வீட்டில் நான் உன்னோட கூட்டணி போயிருக்க வேணாம். ஒருத்தரை காணும். விஜய்க்கு இருக்கிற இளைஞர்கள் சப்போர்ட், மக்கள் சப்போர்ட்டை பார்த்து கூட சார் அது சப்போர்ட்டுங்கிறது எதை வச்சு சொல்கிறீங்க? நான் தான் சொன்னேன், என் பேண்ட்டை வந்துட்டு ரோட்டில் போனால் பெரிய இதை விட பெரிய கூட்டம் வரும்.
அவ்வளோதான் சொல்ல முடியும். சினிமாக்காரர்களுக்கு அப்படி சொன்னது சரியாகும். அரசியல்வாதியாக இருந்தால் டீசெண்டாக பேசியிருப்பாங்க. இவங்க செக்ஸை வச்சுக்கிட்டு வர்ற ஆட்கள் அவங்களுக்கு இப்படி சொன்னது சரியாகும். சார் அதே போல் டிவிக்கே வந்து ஆதவ் அர்ஜுனா சொன்னதை வச்சு ரங்கராஜ் பாண்டே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. டிவிக்கே தனியாக நின்று 10 இடத்துல ஜெயிச்சா நான் வந்து அரசியல் பேசுகிறதையே விட்டுடுறேன் வாழ்நாள் முழுக்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்கிறாருன்னா நின்று அவரை ப்ரூவ் பண்ணலாமா? யாருமே சொல்லுவாங்கம்மா, இதுக்கு பெரிய புத்திசாலித்தனமே தேவையில்லை. இவ்வளோ கேள்வி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் சொந்த புத்தியை யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு தேர்தல் நின்று இருக்காரா? என்ன வாக்கு வங்கி அவருக்கு இருக்குது? ஏதாவது ப்ரூவ் பண்ணியிருக்காரா? அவராக சொல்லிட்டு விட்டுக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு, கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். பைத்தியக்காரன் 10 சொல்ல போகட்டு விட்டு விடுன்ற எம்ஜிஆர் பாட்டு தான் பாட வேண்டியது. இவராக தனியாக உட்காந்து தனியாக ஒருத்தன் பண்ணிக்கல. யார் கேட்குறா? கச்சேரிக்கு ஆளை காணும், முன்னாடி ஆடியன்ஸை காணும். மோடி கையாட்டுவார், வெத்து மைதானத்தை பற்றி இப்படி காட்டி ஆகிட்டு அந்த கேமராக்காரன் சும்மா இருக்கான், பின்னாடி இருந்து காட்டுவோம். யாருக்கே கையாட்டுறான்னு கேட்டுவிட்டார். ஆனால் எலெக்ஷனில் ஜெயிப்பார். ஏன்னா அவர் ஒரே ஒரு பாயிண்ட் தான். விஜயனுடைய வெற்றிக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, நம்பிக்கை என்னன்னா, அவர் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணியில் இருக்கார். அதனால் ஞானேஷ்குமாரனுடைய சக்தியை வச்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான் சார். அதே போல் விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு மக்கள் எல்லாம் அவ்வளோ ஹைப் கொடுத்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மலேசியாவில் போய் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க, அதுவும் அடுத்த மாதம் வரப்போகுது. எப்படி சார் பார்க்குறீங்க? மலேசியாவில் ரிலீஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த படம் அங்கே தான் ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. இங்கே பண்ண மாட்டாங்க. இங்கே பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லை, அதனால் இங்கே பண்ண மாட்டாங்க. மலேசியாவில் அதனால் இவங்க ரசிகர்களாக 15 கோடி ரசிகர்களும் அங்கே போய் பார்க்கணும். அதுக்கு இவரே பிளான்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரா சார்? ஆமாம், என்ன ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்குறோம், அது கூட பண்ண மாட்டார். ஒரு 50 பிளான் அரேஞ்ச் பண்ணி கூட்டு போக வேண்டியது. என்ன சார் விஜய் ரசிகர்கள்லாம் இங்கே வரும் ஜனவரிக்கெலாம் ஒரு ட்ரீட்டுன்னு யோசிச்சுட்டு அதான் தமிழ்நாடு தான் பாதுகாப்பு இல்லையாம்மா, இங்கே எப்படி ரிலீஸ் பண்ணுவார்? ஆடியோ லான்ச் அங்கே வச்சுட்டதுக்கப்புறம் படத்தை எப்படி இங்கே ரிலீஸ் பண்ணுவார்? மலேசியாவில் ரிலீஸ் பண்ணார், ஸ்பெஷல் பிளான் எல்லாம் விடுவார். 1000 பிளான் விட்டு எல்லாத்தையும் 15 கோடி பேரையும் அங்கே கூப்பிட்டு போய் காட்டுவார். எதனால சார்? நீங்களும் கூட ரெடியாக இருங்க, கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்களாம் மீடியாக்கள் தானே அவருக்கு பெரிய ஆதரவு. இவங்களாம் கூப்பிடுவாங்க. எதனால சார் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க? அப்புறம் அதனால தானே மலேசியாவில் வச்சதா சொன்னார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக அதனால் அங்கே வச்சுருக்காங்க. அதனால் படத்தையும் அங்கேயே ரிலீஸ் பண்ணுறாரு. கடைசி படம் தமிழ்நாட்டில் வரலன்னா அப்போது விஜயோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரசிகர்களுக்காக இதை கூட பண்ண மாட்டாரா அவர்? தமிழ்நாடு தான் பாதுகாப்பு இல்லைன்ட்டாரம்மா. அப்புறம் எப்படி இப்போ அவருடைய ரசிகர்கள் நாமக்கல் மாதிரி அதை கரூர் மாதிரி செத்து போனாங்க என்ன? அதனால தான் அங்கே ரிலீஸ் பண்ணுவார். தேட்டர்லேயே தேட்டர் எடுத்து ரிலீஸ் பண்ணுவார். மலேசியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவார். ஸ்பெஷல் பிளைன்னு டெய்லி கிளாம்பாக்கத்தில் போனீங்கன்னா பிளைன் எல்லாம் கிளம்பும். அதில் ஏறி போய் பார்த்துட்டு 3 ஷோ பார்த்துட்டு சார் இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே சாக மாட்டாங்களா சார்? அதை பற்றி தெரியும். கவலை எதுக்கு? அது சரி, வழியில் போகிற வழியில் ஹார்ட் அட்டாக்ல சேர்த்தா அதுக்கெல்லாம் நம்ம பொறுத்துக்க முடியும். அதெல்லாம் பிளேன் விடுறாரு. கிளாம்பாக்கத்தில் தனியாக ஏர்போர்ட் கட்டி இதுக்காக ஸ்பெஷல் ஃப்ளைட் எல்லாம் ஒரு நாளைக்கு 60 ஃப்ளைட்டு 70 ஃப்ளைட்டு போய் அங்கே பார்த்துட்டு திரும்பி வரும். ஆனால் கரூரில் நடந்ததும் விஜயை பார்க்க தான். இப்போ ஜனநாயகனுக்கு போகிறத அதுக்காக மலேசியா போவாங்க. உயிரையே கொடுத்து பார்க்குற அளவுக்கு ரசிகர்கள் இருக்கும்போது மலேசியா போக மாட்டாங்க அவங்க. ஆனால் அங்கே தான். அப்போ இங்கே கிடையாதுன்னு சொல்லி கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ தமிழ்நாடு தான் பாதுகாப்பு. சரி, ஓகே சார். அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.